ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெஃப்டி 50யில் ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது அதில் ஆப்ஷன் பண்ணுறவங்க பொறுத்த மட்டும் நிறையா டைமில் இந்த ப்ரீமியம் ஏறலை அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த பிகினராக பார்க்குறவங்க இந்த வீடியோவை ஒரு 2 வாட்டி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று, கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க இதை பார்க்கும்போது நம்மளுடைய வியூவை கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதனால் இந்த வீடியோவை நல்லா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நெஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது நான் பொதுவாகவே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நெஃப்டி 50யோட சார்ட்டை கையில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் இருக்கணும். அது ரொம்ப கவனமான விஷயம். இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர் கேண்டில். ஒரு நாளைக்கு மொத்தம் 6.25 மணி நேரம். சரிங்களா? 2 கேண்டில் 3 ஹவர் கேண்டில், கடைசி இருக்க கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகேங்களா? கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் வந்து 3 ஹவர் கேண்டில், கடைசி இருக்கிற கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகேங்களா? இப்போது இந்த 3 ஹவர் கேண்டில் பிரேக் ஆனாலே நீங்கள் மேஜராக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த 3 ஹவர் கேண்டில் பிரேக் ஆனால் இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இந்த 3 ஹவர் கேண்டில் லோவை பிரேக் பண்ணால் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இதை பிரேக் பண்ணால் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இதை பிரேக் பண்ணாலே ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக எடுத்துடலாம். நீங்கள் ப்ரீவியஸ் ரெக்கார்டை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணணும். சில இடத்துல என்ன அப்படின்னா உங்களை ஃபேக்காக, இந்த இடத்துல கொஞ்சம் மைல்டாக என்ன ஆகிக்குன்னா பிரேக் ஆகிட்டு டக்குன்னு மேலே தான் சர்வே ஆகிருக்கு. பட் சில இடத்துல பிரேக் ஆகி சின்னதாக ஃபெயிலியர் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது இந்த 3 ஹவர். சரிங்களா? பிரேக் பண்ணல அப்படின்னா இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் பண்ணலன்னா இங்கே ப்ராஃபிட்டே, மேலே பிரேக் பண்ணலன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் பிரேக் பண்ண எல்லா தருணத்துலேயுமே பாருங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட் கன்ஃபார்மாக இருந்துகிட்டே இருக்குது 3 ஹவர் கேண்டில். அப்போது இதுக்கு முன்னாடி இது இவ்வளோ சக்ஸஸ் கொடுக்கு, அப்போ நம்ம இதிலே ட்ரேட் எடுக்கலாமே நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அந்த சமயத்தில் ஃபியர், பயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்கே வெயிட்டேஜ் அப்படின்னு நெஃப்டி 50க்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும். வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. சரிங்களா? இதில் ரொம்ப நம்ம எல்லாமே பார்த்துட்டே ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு 4-5 மானிட்டர் தேவைப்படும். நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்னென்னா மேஜராக ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி எல்லா இதுலேயும் ஒரு 2-3 செக்டாராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். அதில் செக்டாரை பொறுத்த மட்டும் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஐடி. சரிங்களா? ஃபினான்ஷியல் சர்வீஸ் அந்த 3 ஹவர் கேண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இதில் இந்த ஷேடோ லைன் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் கீழே போயிருக்கு, திரும்ப பையர் மேலே ஏற்றிருக்கிறதுனால தான் இது வரும். இப்போ இந்த ஷேடோ லைன் விழுந்ததுக்கான காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு, கீழே அழுத்தம் வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த 3 ஹவர் கேண்டில் நோட் பண்ணக்கூடியது இந்த ஷேடோ லைனை கண்டிப்பாக நோட் பண்ணணும். இது ஒரு பக்கத்தில், அதாவது ரொம்ப இருக்கக்கூடாது, ரொம்ப லாங்காக இந்த மாதிரி வந்துடக்கூடாது. இப்படி ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா 3 ஹவர் கேண்டிலில் ஃபெயிலியர் கொடுக்கும். இந்த மாதிரி லாங்காக இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஐடி 3 ஹவர் கேண்டில் பார்க்கும்போது, சரிங்களா, ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்க்கும்போது சூப்பர். ஐடி பிரேக் பண்ணலை, ஆனால் இது என்ன ஆகிட்டுருக்குன்னா பாசிட்டிவில் ரன் ஆகிட்டுருக்கும். இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெட் கலரில் இருந்துச்சுன்னா ஓகே, டவுன் ட்ரெண்டில் போகுது. பட் இது பை ட்ரெண்ட். ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கோங்க. அடுத்து ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ. ஸோ ரிலையன்ஸை பார்த்துருவோம். 3 ஹவர் கேண்டில். சரிங்களா? 3 ஹவர் போட்டிருக்கேன். ஸோ 3 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி நடந்திருக்கு. ஐசிஐசிஐ சொதப்பி இருக்கு. அப்போது மேஜராக என்ன நடந்திருக்கு, நம்ம இதில் மொத்தம் 5 இது பார்த்துருக்கோம். 5ல் ஒன்று மட்டும் ராங்காக இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம், ப்ராஃபிட்டை இமீடியட்டாக மேக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்திருக்கணும். நெஃப்டி 50யில் நிறைய பேருக்கு வெயிட் பண்ண தெரியாது. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. நிறைய பேர் என்னென்னா ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த தப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் மாட்டிப்பீங்க. இப்போது இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்படி ஒரு 3 ஹவர் இருக்குது. ஓகேவா? இது அப்படியே சஸ்டெயின் ஆகிருக்கு. சில நேரம் என்ன ஆகுனா இந்த மாதிரி பிரேக் ஆகி ப்ராஃபிட் கொடுத்து கீழே வந்துடும். நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் அப்படி வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் கன்ஃபார்ம். இன்ட்ராடேயில் நிறையா பேருக்கு தெரியாத ஒன்று என்ன அப்படின்னா, நிறையா பேர் சொல்லுவாங்க எமோஷனாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்கள் அப்படியே ரோபோட்டிக் மாதிரி உட்காரணும் அப்படியெல்லாம் இல்லை, யாராலையுமே உட்கார முடியாது. யதார்த்தமான விஷயமே அதான். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதே அதான். எல்லாத்துக்குமே பயங்கிறது உண்மை, சரிங்களா? சிலவங்களுக்கு 5000நாலே கஷ்டம், சிலவங்களுக்கு 1 லட்சம் அப்படின்னா கஷ்டம், சிலவங்களுக்கு 5 லட்சம் அப்படின்னா கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது. அதனால் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ப்ரெஷர் இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் இருக்குது. அப்போ ட்ரேடை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரேடை 15 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணி பழகுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், கிடைக்கிற வரைக்கும் லாபம். நீங்கள் சரியான இடத்த கண்டுபிடிக்கணும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நாலேஜ் அதிகமாக தேவை, சரிங்களா? இன்ட்ராடே காட்டிலும் இன்ட்ராடேயில் ஏதோ ஒன்றை நீங்கள் சரியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்ணலாம், அதில் சர்வே பண்ணிடலாம். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் அப்படி கிடையாது. அது நம்ம எப்போமா தான் ஸ்டாக் செலக்ட் பண்ணி கரெக்டாக பண்ணணும். ஏன்னா 1 லட்ச ரூபா அமௌண்ட் போடுறோம், வெயிட் பண்ண முடிகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா 1 லட்ச ரூபா போடுறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அனலைசிஸ் வேணும். அதுக்கு புக்கு நிறையா படிக்கணும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. மார்க்கெட் எப்போவுமே இப்படி ஜிக்ஸாக்காக தான் மூவ் ஆகும். ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது பை சைட் போகணும். இப்போது நான் இதை அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டே கேண்டலாக போடுறேன். இப்போ நீங்கள் எப்போ இதை அப்ளை பண்ணணும், இந்த 3 ஹவர் கேண்டல் பை சைடு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எல்லா தருணத்துலையும் யூஸ் பண்ணால் நமக்கு ஃபெயிலியர் கொடுக்கும். இப்போ இது சப்போர்ட்னு வச்சுக்கோங்க, இது ரெசிஸ்டன்ட். ஸோ ஓகே, எக்ஸாக்டாக வரைஞ்சி காட்டிடுறேன் கரெக்டாகவே. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் மோடு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது சப்போர்ட்டில் இருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 1 டே கேண்டலில் தெரிஞ்சுன்னா இந்த 3 ஹவர் கேண்டலில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி கீழே வருதா அப்படின்னா செல்லுக்கு 3 ஹவர் கேண்டலில் கன்ஃபர்மேஷன் கொடுங்க. அப்போது மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டுங்கிறது கன்ஃபார்ம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ அளவுக்கு பெரிய லெவலில் லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வைங்க. சொன்ன உடனே புரிகிற விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இங்கே புரிதலுக்குள்ளே வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூ வில் பி சக்ஸஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.